டிராவல் பண்ணும்போது சினிமா ரிலேட்டடான அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 2025 டிராகன் படம் மூலியமா தமிழ்ல பயங்கரமா ஃபேமஸ் ஆனவங்க தான் கைடு லோகர். இவங்க அதர்வா கூட ஜோடியா நடிச்சிருக்க இதய முரளி படம் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம சிம்பு கூட ஒரு படத்துல ஹீரோயினா நடிக்கவும் கமிட் ஆயிருக்காங்க. இப்போ இவங்க மலையாளத்துல உருவாயிட்டு இருக்க பள்ளி சட்டம்பி அப்படிங்கிற படத்துல டொவினோ தாமஸ்க்கு ஹீரோயினா நடிக்க போறாங்களாம். ஜனகணமன படத்தை டைரக்ட் பண்ண டிஜோ ஜோஸ் ஆண்டனி தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்றாரு. மலையாள டைரக்டரான ஜீத்து ஜோசப் டைரக்ஷன்ல மோகன்லால் ஹீரோ நடிச்சு 2013 ரிலீஸ் ஆன படம் தான் திருஷ்யம். அதை தொடர்ந்து இந்த படத்தோட இரண்டாம் பாகம் 2021 OTT ரிலீஸ் ஆச்சு. அதுக்குமே நல்ல வரவேற்பு கிடைச்சது. கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த படத்தோட டைரக்டரான ஜீத்து ஜோசப் இந்த படத்தோட மூன்றாம் பாகம் உருவாக போகுது அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. திருஷ்யம் படத்தோட ஹிந்தி ரீமேக் 2 பார்ட்லயுமே அஜய் தேவகன் ஹீரோ நடிச்சிருந்தாரு. இந்த நிலையில மூன்றாம் பாகம் உருவாக போகுது அப்படிங்கிறதுனால வழக்கமா ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த படத்தோட ரீமேக் உருவாகும். ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மலையாளம் அண்ட் ஹிந்தி 2 லாங்குவேஜஸ்லயுமே ஒரே டைம்ல படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது அண்ட் ஒரே டைம்ல படம் ரிலீஸும் ஆக போகுது. அதாவது இந்த வருஷம் அக்டோபர் 2ஆம் தேதி படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த வருஷம் அக்டோபர் 2ஆம் தேதி 2 லாங்குவேஜஸ்லயுமே படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்களாம். ஆஃப்டர் அ லாங் டைம் யுவன் வாய்ஸ்ல ஒரு பாட்டு ரிலீஸ் ஆக போகுது. கற்றது தமிழ், தங்க மீன்கள், பேரன்பு, தரமணி மாதிரியான வெற்றி படங்களை கொடுத்தவர் தான் டைரக்டர் ராம். இவர் டைரக்ஷன்ல மிர்ச்சி சிவா ஹீரோவா நடிச்சு பறந்து போ அப்படிங்கிற படம் ஜூலை 4ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கு சந்தோஷ் தயாநிதி மியூசிக் பண்ணியிருக்காரு. யுவன் பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கஷ்டம் வந்தா அப்படிங்கிற பாட்டை யுவன் இந்த படத்துல பாடியும் இருக்காரு. இந்த பாட்டு இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது. டைரக்டர் ராகவ் மிர்தா டைரக்ஷன்ல பன்பட்டர் ஜாம் அப்படிங்கிற படம் உருவாயிருக்கு. இந்த படத்துல பிக் பாஸ் மூலியமா ஃபேமஸ் ஆன ராஜு ஜெயமோகன் ஹீரோ நடிச்சிருக்காரு. ஹீரோயின் ரோல் ஆத்யா பிரசாந்த், பவ்யா ட்ரிக்கா அப்படிங்கிறவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு நிவாஸ் கே பிரசன்னா மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 18ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த நிலையில இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. செக் அவுட் பண்ணி பாருங்க. தமிழ் மற்றும் தெலுங்கு லாங்குவேஜஸ்ல ஒரு காலத்துல கொடி கட்டி பறந்துட்டு இருந்தவங்க தான் அனுஷ்கா. லாஸ்ட் இயர் இவங்க நடிப்புல மிஸ்டர் டி மிஸ்டர் பாலிசெட்டி அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆயிருச்சு. இப்போ கிறிஸ் ஜகர்முல்லடி அப்படிங்கிறவருடைய டைரக்ஷன்ல காதி அப்படிங்கிற படத்துல அனுஷ்கா நடிச்சிருக்காங்க. இந்த படம் மூலியமா விக்ரம் பிரபு தெலுங்குல முதல்ல ஹீரோவா அறிமுகமாகிறாரு. இந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 11ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இப்போ இந்த படத்தோட பாட்டான சைலோரே அப்படிங்கிற பாட்டோட லிரிக்கல் வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. செக் அவுட் பண்ணி பாருங்க. விஜய் ஆண்டனி லியோ ஜான்பால் டைரக்ஷன்ல மார்கன் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட ட்ரெய்லருக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சதுன்னு சொல்லணும். இந்த நிலையில இந்த படம் ஜூன் 27ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இப்போ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் 6 நிமிஷ காட்சிகள் நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு ரிலீஸ் ஆக போறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க படக்குழு. சசிகுமார் கழுகு, சவாலை சமாளி, 1945 மாதிரியான படங்கள் டைரக்ட் பண்ண சத்யசிவா டைரக்ஷன்ல ஃப்ரீடம் அப்படிங்கிற படத்தில் நடிச்சு முடிச்சிருக்காரு. இப்போ இந்த படத்தோட படப்பிடிப்பு முடிஞ்சிச்சாம். படம் வர ஜூலை 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது.